ஹாய் ஃபில்மியர் வியூவர்ஸ், நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ரீசெண்டாக நான் பார்த்து மனசை பதற வச்ச ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படத்தை பற்றி தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. த டிப்ளமேட் படத்தோட ஆரம்பத்தில் பாகிஸ்தானில் ஒரு பொண்ணை 2 பேர் சேர்ந்து இந்தியன் எம்பசிக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட செய்கையும் கூட்டிட்டு போற விதத்தையும் பார்த்தா அவங்க ஏதோ இந்தியன் எம்பசிக்கு குண்டு வைக்க போறாங்களோன்ற சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஆபீஸ் ஓபன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்னு அந்த 2 பாகிஸ்தானியர்களும் தம் அடிக்க போக ஆபீஸ் ஓபன் ஆகுது. உடனே அந்த பொண்ணு ஆபீசர் முன்னாடி போய் என்ன காப்பாத்துங்க, என்ன மிரட்டி தான் இங்க வச்சிருக்காங்கன்னு கெஞ்ச ரொம்ப நேர கன்வர்சேஷனுக்கு அப்புறம் கேட்டை ஓபன் பண்ணி உள்ள எடுக்கிறாங்க அந்த பொண்ணு பேரு உஸ்மா. எம்பசில உயர் அதிகாரியான ஜேபி படத்தோட ஹீரோ ஜோன் அப்ரஹாம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவளை தாகிருக்கிற பாகிஸ்தான் நபர் கட்டாய கல்யாணம் பண்ணதாகவும் அடிச்சு கொடுமைப்படுத்தினதாகவும் இப்போ நீங்க என்ன வெளியில அனுப்புனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றாள். ஒரு பெண் அதிகாரியை வச்சு சோதனை பண்ணா அவள் உடம்பெல்லாம் ரத்த காயங்கள், ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருக்காள்னு தெரியுது. அவள் சொல்ற விஷயத்துல ஏதோ உண்மை இருந்தாலும் பாகிஸ்தான்ல உள்ள இந்தியன் எம்பசின்றதால ஜேபிக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. ஜேபி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாரு, அது எதுவுமே பொண்ணு கிட்ட இல்ல. லீகலா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொல்றாள். அந்த பொண்ணு இருந்த இடமும் சாமானியர்களால அவ்வளோ ஈஸியாக போக முடியாத புனேருங்கிற இடம். ஜேபிக்கு நண்பகத்தன்மை குறைவாக இருந்தாலும் ஒரு பொண்ணோட இஷ்யூன்றதால ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளுறாரு. விஷயம் பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ISI வரைக்கும் போகுது. யாரோட அனுமதியுமே இல்லாம எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாம எப்படி ஒரு பொண்ணு அங்க போக முடியும்னும் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட கதைன்னு மாலிக்ங்கிற ISI உயர் அதிகாரி கதையை திசை திருப்புறான். ஏன்னா தாகிரோட ஆட்களுக்கும் இந்த மாலிக்குக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதோட அவங்களோட தேவையும் இந்த கேஸை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இந்தியன் எம்பசியை தலைக்குனிய வைக்கிறதும் இந்தியாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதும் தான். தாகிர் வெளியில நின்று உஸ்மாவை கூட்டிட்டு போகணும்னு நினைக்க எம்பசியில இருந்து உஸ்மாவை வெளியே அனுப்பாதனால அவன் வெளியில தன்னோட ஆட்களை திரட்டி ஒரு தாக்குதலுக்கு ரெடி பண்றான். இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரியோட உதவியோட தேவையான ஃபார்மாலிட்டிஸ் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு போறாரு ஜேபி. அப்படியே ஜேபி இந்த பொண்ணோட ஃபுல் ஸ்டோரியையும் கேட்கிறாரு. உஸ்மா ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணு, அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. மலேசியாவுக்கு வேலை தேடி போன நேரத்துல ஒரு நாள் அவள் வாலெட்டை தொலைக்க அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரான் இந்த தாகிர். அப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சு தொடருது. உஸ்மாவோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை குறைபாடு இருக்க அவ நம்ம பொண்ணு, அவளை அங்க கூட்டிட்டு வா, அங்க இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கலாம்னு ஆசை வார்த்தை காட்ட உஸ்மாவும் அதை நம்புறாள். அவள் மகளை கூட்டிட்டு வர முன்னாடி உஸ்மா மட்டும் தனியா வராள். இங்க உள்ள நிலைமைய பார்க்க மலேசியால டீசென்டா இருந்தவன் இங்க வேற மாதிரி இருக்கான். மலை பிரதேசத்தை சுத்தியே வண்டி போயிட்டு இருக்கு. அதை தாண்டினதும் தான் இவன் ஊர்னு நினைச்சிட்டு இருப்பாள் உஸ்மா. டிராவலிங் அப்போ வொமிட் வரலாம்னு ஒரு மாத்திரை கொடுக்கறான். அதை போட்டதும் மயங்குறாள். வீட்டுக்கு வந்தாச்சு, இன்னும் அதே மலை பிரதேசம் தான். உள்ள வரும்போதே சில பசங்க அப்பா வந்துட்டாருன்னு தாகிரை கொண்டாடவும் மயக்க அசதியில இருக்கிற உஸ்மாவை சில லேடிஸ் உள்ள பலவந்தமா கூட்டிட்டு போறாங்க. உனக்கு பசங்க இருக்காங்களா, என்ன விடுங்க, நீங்கெல்லாம் யாருன்னு முரண்பட உள்ள கூட்டிட்டு போய் அடிச்சு கொடுமைப்படுத்துறான் தாகிர். மயக்கம் அடைகிறாள் உஸ்மா. மயக்கம் தெளிஞ்சதும் தாகிர் பல கல்யாணம் பண்ணியிருக்கானும் அவனுக்கு குழந்தைகள் இருக்குன்னும் எல்லாரோடையும் தன்னையும் அடைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாள் உஸ்மா. அவனோட வேலையை இவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறதும் பலவந்தப்படுத்துறதுமா சில நாட்கள் ஓடுது. ஒரு நாள் அவன் இல்லாத நேரமா பார்த்து உஸ்மா தப்பிச்சு போக ட்ரை பண்றாள். அவனோட இன்னொரு மனைவி, நீ எங்க போனாலும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருவானுங்க, இல்லனா இதே மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்குவ, இந்த இடம் அப்படிப்பட்டதுன்னு உஸ்மாக்கு புரிய வைக்கிறாள். அவள் கிட்ட ஒரு போன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி மலேசியாவில் உள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிலைமைய சொல்ல அவங்க ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. எப்படியாச்சும் ஒரு பொய்ய சொல்லி இந்தியன் எம்பசியை ரீச் பண்ணிடு, அவங்க உன்னை காப்பாத்துவாங்கன்னு ஐடியா கொடுக்கறாங்க. அடுத்த சில நாட்களுக்குள்ள தாகிர் லீகலா ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்றான். முதல்ல மறுத்த உஸ்மா இப்போ கிடைச்ச ஐடியா படி ஒத்துக்கிட்டு நடக்கிறாள். கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த நாள் உஸ்மா தனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே நான் இங்க தான் வாழ போறேன்னு முடிவாயிருச்சுல, கல்யாணமானது தெரிஞ்சா வீட்டுல இருந்து எனக்கு 1 மில்லியன் காசு கொடுப்பாங்கன்னு சொல்ல தாகிர் பேராசையில அதை நம்புறான். இந்தியன் எம்பசியில இருக்கிற தனக்கு தெரிஞ்ச அண்ணன் மூலமா தான் அதை எடுக்கணும்னு சொல்லவும் தாகிரும் நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றான். அப்படித்தான் எம்பசிக்கு வந்து சேர்றாள் உஸ்மா. தாகிரோட கண்ணுல மண்ணை தூவிட்டு மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்லயும் மீடியாலையும் தன்னோட புகாரை முன்வைக்கிறாள் உஸ்மா. மீடியா தாகிர் கிட்ட கேள்வி கேட்க தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நானும் கோர்ட்ஸுக்கு போறேன்னு மனு தாக்கல் பண்றான். வழக்கு தொடரப்படுது. நீதிபதி உஸ்மா நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆணையிடுறாரு. ஆனா உஸ்மாவுக்கு தாகிர் மேல உள்ள பயமும் நடந்த சம்பவங்களோட தாக்குதலும் மனசுல ஆழமா பதிஞ்சதால தாகிரை ஃபேஸ் பண்ண பயப்படுறாள். இந்தியன் மினிஸ்ட்ரியோட உயரதிகாரியும் ஜேபியும் கொடுக்கிற தைரியத்துல நீண்ட மன போராட்டத்துக்கு அப்புறம் தன்னை தயார்படுத்திக்கிறாள் உஸ்மா.
மறுபக்கம் பாகிஸ்தானியர்களோ இந்த விஷயத்தை பெரிய அளவுல மெனிப்புலேட் பண்ணி உஸ்மாக்கு எதிராகவும் ஜேபிக்கு எதிராகவும் சர்ச்சையை கிளப்புறாங்க. அதுக்கு மூல காரணமா ISIயோட உயரதிகாரி மாலிக் செயல்படுறான். ஆஸ் யூஷுவல் ஆள்மாறாட்டம் பண்ணி தான் ஜேபி உஸ்மாவை கோர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் தாஹிர் அண்ட் கும்பலோட ஆர்ப்பாட்டமும் கொலை மிரட்டலும் மாலிக்கோட தலைமையில நடக்க பாகிஸ்தான் அரசோட உத்தரவின்படி கூட்டத்தை கலைச்சு எல்லாரும் கோர்ட்ஸ்ல ஒண்ணு சேர்றாங்க. ஜட்ஜோட கேள்விகளுக்கு திக்கு திணறி உஸ்மா பதில் சொல்ல கோர்ட்ஸ்ல வச்சே தாஹிர் அவளை என்னோட வந்துருன்னு கட்டாயப்படுத்துறான். என்னதான் லீகலா கல்யாணம் நடந்திருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பெரிய எல்லா உரிமையும் இருக்குன்னும் அந்த பொண்ணோட விருப்பப்படி இந்தியாவுக்கு அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிடுறாரு ஜட்ஜ். கோர்ட்ஸ்ல வச்சு தாஹிரும் அவன் ஆட்களும் பிரச்சனைப்படுத்த ஒரு வழியா சமாளிச்சு எம்பசிக்கு வர்றாங்க ஜேபிஎன் டீம். அடுத்த நாள் விடியும் போது உஸ்மா இந்தியா மண்ணில் இருக்கணும்னு ஜேபிஎன் இந்தியன் மினிஸ்ட்ரி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி 2 வண்டியில கிளம்புறாங்க. ISI மாலிக்கோட உதவியோட தாஹிர் டீம் இவங்களை தாக்கி உஸ்மாவை கடத்த பிளான் பண்றாங்க. பாகிஸ்தான் போலீஸோட உதவியோட எல்லையை கடக்க உத்தரவு இருந்தாலும் பாகிஸ்தான் போலீஸும் மாலிக்கு உதவி செய்யும் முகமா நாங்க ஒரு எல்லை வரைக்கும் தான் வருவோம், அடுத்த ஏரியா போலீஸ் தான் அடுத்த எல்லை வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் தாமதிக்கிறாங்க. அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி தாஹிர் டீமும் அட்டாக் பண்ண வர்றாங்க. ஒரு இடத்துல சுத்தி வளைச்சு சுடுறாங்க. ஆனா எம்பசி வண்டி புல்லட் ப்ரூஃப்ன்றதால தப்பிச்சாலும் கடைசி மூமெண்ட் வரைக்கும் பதட்டமாவே இருக்கும். ஆனா ஜேபி சாமர்த்தியமா தாஹிரோட வண்டியை தாக்கி அங்க இருந்து தப்பிக்க மாலிக் அவனோட இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி எல்லையை தாண்ட விடாம நிறுத்த ட்ரை பண்றான். எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அந்த போர்டரையும் கடக்குறாங்க. இந்திய எல்லையில கால் பதிச்சதும் தான் உஸ்மாக்கு உயிரே வருது. அவ்வளவு பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் அவள் இந்த கொடூரமான காலத்தை அனுபவிச்சாள். அது அவ்வளவு ஈஸி இல்ல. உலகத்துல எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு நிலையை தான் கடந்து வந்திருக்காள் உஸ்மா. தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ன்ற ஒரு பொண்ணோட மனநிலையை பயன்படுத்தி சைக்கோத்தனமா நடந்துக்கிற இந்த மாதிரி மிருகங்கள் நாம வாழ்ற சமுதாயத்திலையும் உண்டு. நாம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். மீண்டும் இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க. நன்றி, வணக்கம்.